பேர்ல தான் ஆரம்பிக்கணும்னு நானும் செல்வமா முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு நிர்மலா தாமா ஓனர். அதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. இதை கேட்கறதுக்கே ரொம்ப ஆறுதலாவும் சந்தோஷமாவும் இருக்கு மாணிக்கம். நீங்க செஞ்சது ரொம்ப நல்ல காரியப்பா. நீ என்ன சொல்ற? ரொம்ப நல்ல யோசனைங்க. நிர்மலா வாழ்க்கைக்கு ஒரு பிடிப்பு வேணும், எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப நீங்க சொன்னீங்களே, அது ரொம்ப நல்ல யோசனைங்க. அவ மனசுக்கும் ஆறுதலா இருக்கும். இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு மாணிக்கம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கெல்லாம் ஆம்பளை பசங்க எப்படி வேணாலும் மாறிடுவீங்கன்னு நான் சொன்னேன். ஆனா இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுப்பா. நான் இல்லைனாலும் நீங்கெல்லாம் நிர்மலாவை நல்லபடியா பாத்துப்பீங்கன்னு. என்னம்மா இப்படி சொல்ற? நிர்மலா எங்க கூட பிறந்தோமா. அவளோட எதிர்காலத்துல எங்களுக்கு நிச்சயமா அக்கறை இருக்கு. நிர்மலா, இதுல கொஞ்சம் கையெழுத்து போடணும். குழந்தைய கொடுமா, கொடு. இனிமே லாரி ஆபீஸ் உன் பேர்ல தாமா இருக்க போகுது. கையெழுத்து போடு. இனிமே தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதனா வரைக்கும் உனக்கு கார்மெண்ட்ஸ்ல வழிகாட்டுறதுக்கு கோபி மாப்பிள்ள இருந்தாரு. இப்ப நீ தனியா தொழில் பண்ண போற, அதனால நீ தான் எல்லா விஷயத்திலும் கவனமா இருக்கணும். புரிஞ்சா? சரி மாமா, நான் பாத்துக்கிறேன். மெட்ராஸ் போனா முதல் வேலை வீடு பாக்குறது தான். வீடு பார்த்தோன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறேன். நீங்க எல்லாரும் வந்துருங்க. அவுட். மாமா, உங்க பிசினஸ்ல நீங்க சீக்கிரமா பெரிய ஆளா வந்துருவீங்க. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தாயி. நீங்க பெரிய லெவல்ல வந்ததும் முதல்ல ஒரு கார் வாங்குங்க மாமா. எனக்கும் அப்பாக்கும் சென்னைக்கு பஸ்ல போறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது. வாங்கிட்டா போச்சு. கார் என்ன பெரிய கார், வாங்கிடும் விடு. மாமா ஒரு நிமிஷம். மாமா வாங்க, சகுனம் நல்லா இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்குது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. அக்கா, நீ பெரிய ராஜதந்திரியா மாறிட்டக்கா. என்னடி சொல்ற? பின் என்னக்கா, போஸ் மாமா அப்புறானியா கோபி மாமா கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தாரு. நீ எங்க போன நாரதர் மாதிரி என்னென்னமோ கலகம் பண்ணி குட்டிய குழப்பி இப்ப என்னடானா தனியா கார்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்ட. ஏங்கா, இதெல்லாம் நீ திட்டமிட்டு செஞ்சியா? எனக்கே தெரியும் அவ்வளவு அறிவு. நான் எதையோ சொன்னேன், என்னென்னவோ நடக்குது. என்ன கேக்குற? நாரதர் கலகம் நன்மையில முடியும்னு சொல்றாங்களே, இதானக்கா அது? சும்மா ரெடி கொஞ்ச நேரம். மாமா, சகுனம் நல்லா இருக்கும் போதே கிளம்புங்க. நான் போயிட்டு வரேன். சும்மா இருக்க மாட்டேன். இங்கதான் நோட் பண்ணி வச்சேன், காணுமே. எங்க போச்சு? வேலை எழுதி வச்சேன். டேய் லட்சுமணா, என்ன தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் மாதிரி செவுத்துல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லடா, பால் கணக்கு பென்சிலால நோட் பண்ணி வச்சிருந்தேன், காணுமே தேடிட்டு இருக்கேன். உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? நம்ம வீட்டு செவத்தை நம்பி பால் கணக்கெல்லாம் எழுதலாமா? அது காரை விழுந்து காணாம போயிருக்கும். என்ன பண்றது, நம்ம வீட்டு கண்டிஷன் அந்த அளவுக்கு இருக்கு. சரி, வேற வழியே இல்ல. என்ன வீட்டை காலி பண்ண போறியா? டேய், நான் ஏன்டா வீட்டை காலி பண்ணா? தானே பார்த்தேன். வீடே இடிஞ்சு விழுந்தா கூட நீ இடத்த மாத்த போறதில்ல. இந்த வீட்டோட மூத்த வாரிசு. எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? அடுத்த வாரிசு வரான் பார். என்ன கதை அடிச்சிட்டு இருக்கீங்க? அது வேற ஒண்ணு கோபி. இந்த வீட்டோட கண்டிஷன் ரொம்ப பேடா இருக்கான். லட்சுமண மாமா ஃபீல் பண்றாரு. நான் கூட என்னமோ இந்த வீட்டை காலி பண்ண வரேன்னு நினைச்சு அப்பா சில கேட்டேன். அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லையா.
வீடே இடிஞ்சு விழுந்தா கூட இந்த வீட்ல இருக்கிற ஜன்னல் கதவு இதெல்லாம் வித்து எடுத்து தான் வெளியே போறான். டே 2 பேருக்கு வேற வேலையே இல்லையா? எந்நேரம் வெட்டித்தனமா அரட்டை அடிச்சிட்டு தான் இருப்பீங்களா? ஏன்பா இந்த ஆள்கிட்ட நாட்டு நடப்பு பத்தியா பேச முடியும்? சும்மா இருங்கண்ணே. முதல்ல உன்னை பத்தி பேசுறேன். அண்ணே, இதான் நம்ம வீடு. அப்படியா? நல்லா பாத்துங்க. உங்களுக்கு என்ன பட்ஜெட் ஆங்குற மட்டும் சொல்லுங்க. வீடு ரொம்ப பெரிய வீடா இருக்கும் போல இருக்க. ஆமாங்க, எங்க அப்பாவுக்கு சின்ன வீடு வச்சுக்கிற அளவுக்கு தைரியம் பண்ண. இது எங்க பூர்வீக வீடுங்க. ஒரு காலத்துல சத்திரம் மாதிரி வர்றவங்க போறவங்க எல்லாருக்கும் ஆயிரக்கணக்கா அன்னதானம் நடந்த இடம். இப்பவும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. 2 ஃபேமிலிங்க பெர்மனண்டா இந்த வீட்டை சத்திரமா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னதானத்தை பிரமாதமா என்ஜாய் பண்றாங்க. டே குமார், ஓவரா பேசுற, வாய் மூடு. கொஞ்சம் வாய முறிங்களா 2 பேரும்? அண்ணே, நீங்க பார்த்து சொல்லுங்க எவ்வளவு பட்ஜெட் ஆகணும். கான்ட்ராக்ட்ல கொடுத்துறேன். இது வந்து கான்ட்ராக்டா பேச முடியாதுங்க. நீங்க பொருளை வாங்கி கொடுத்துருங்க. நான் ஆளுங்களை வச்சு வேலை வாங்கிக்கிறேன். சரியா? அதுக்கு உண்டான கூலி என்னவோ அது கொடுத்துருங்க. சரிண்ணே, அப்படியே செஞ்சிருவோம். இதுல கலர் பாருங்க. எங்க காட்டு காட்டு காட்டு. இதெல்லாம் இங்க காமிக்காதீங்க. இதுங்க பாத்துச்சுன்னு வச்சுங்க, ஒரே சவத்துக்கு 8 கலர் சொல்லுவாங்க. இதை நீங்க வச்சுக்கிட்டு கார்பன்ஸ் வந்து என்னை பாருங்க. சரி, அங்க நான் கலரையும் செலக்ட் பண்ணிடுறேன், அட்வான்ஸையும் கொடுத்துறேன். வேலையை ஜரூரா ஆரம்பிச்சிருங்க. நல்லதுங்க. அப்ப வரட்டுங்களா? வாங்கண்ணே. கோபி, வீட்டை ஏதாவது இடிக்க போறியா? வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா? இல்ல அட்வான்ஸ் கொடுத்து ஆளை செட்டப் பண்றியே, அதான் கேட்டேன். வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க போறோம். வெரி குட் கோபி. ஒரு வழியா வீட்டுக்கு பெயிண்ட் பண்றதா முடிவு பண்ணிட்டியா? என்னோட கல்யாணத்தப்ப பெயிண்ட் பண்ணது, அதுக்கப்புறம் அடிக்கவே இல்ல. அன்னைக்கு பிடிச்ச தருதனையா. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வெள்ளை அடி கூட லாய்க்கலாம போயிட்டோம். ஏன்னா உங்க ராசி அப்படி. டேய், என் ராசிக்கு என்னடா குறைச்சல? யோ, உங்க ராசி பத்தி ஒண்ணு இல்லையா? உருப்படாத ராசி. டேய், இந்த பாரியா இருந்தா போஸ் மாதிரி இருக்கணும்யா. என்னடா உளர்ற? யோ, நம்ம என்னெல்லாமோ மாஸ்டர் பிளான் பண்ணி அவனை வீட்டை விட்டு கார்மெண்ட்ஸ் விட்டு வெளியே அனுப்பணும். ஆனா அவன் பெரிய லெவல் வந்துடும் போல இருக்க. ஆமாடா குமார், பல பிளானிங் பண்ணி அவனை கம்பெனில இருந்து வெளியேற்ற முயற்சி பண்ணோம். ஒன்னும் நடக்கல. ஆனா ஒரு தொழிலாளி முதலாளியா மாறிடும் போல இருக்க. எல்லாமே தப்பா ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? டேய், எனக்கு ஒரு ஐடியா தோணுதுடா. விஜய் அங்க நிக்குது. ஏற்கனவே விஜய் போஸ் தனத்துக்கு பிரச்சனை இருக்கு. அதை ஊதி பெருசாக்கிறேன் பாரு. இதெல்லாம் உனக்கு சொல்லியா தரணும். இப்ப பாரு விஜய், விஜய் ஒரு நிமிஷம் இங்க வாமா. நல்லா போட்டு விடு. பாருப்பா, பின்னி எடுத்துறேன் பாரு. ஏமா விஜய், ஏன் இந்த கோபிக்கு வேண்டாத வேலை? அவனுக்கு ஆப்போசிட்டாவா ஒரு கம்பெனி அவனே உருவாக்கலாமா? கோபிக்கு ஈக்குவலா போஸ் வந்தா அதோட நல்லா இருக்குமா? நம்மள எவ்வளவு இன்சல்ட் பண்ணிருக்காம. என்ன அண்ணே மாமா, ஒருத்தர் வளரணும்னு விதி இருந்தா அது யாராலையும் மாத்த முடியாது. பேசாம கார்மெண்ட்ஸ்ல போஸ் மாமா ஒழுங்கா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. உங்களாலதான் அவர் வெளியே போய் இவ்வளவு கூத்து நடந்துட்டு இருக்கு. நியாயமா போஸ் மாமா உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அது சரி. ஆமா, நீ என்ன ஒரு குழப்பமாவே பேசுறிய? வேற ஒண்ணு இல்லண்ணே, குமார் மாமா நாளை பின்ன போஸ் மாமா கிட்டயே வேலைக்கு போயிடுற மாதிரி ஆயிடு போகுது. பாத்து. ஏமா விஜய், ஏன் இந்த கோபிக்கு வேண்டாத வேலை? அவனுக்கு ஆப்போசிட்டாவா ஒரு கம்பெனி அவனே உருவாக்கலாமா? கோபிக்கு ஈக்குவலா போஸ் வந்தா அதோட நல்லா இருக்குமா? நம்மள எவ்வளவு இன்சல்ட் பண்ணிருக்காம. என்ன அண்ணே மாமா, ஒருத்தர் வளரணும்னு விதி இருந்தா அது யாராலையும் மாத்த முடியாது. பேசாம கார்மெண்ட்ஸ்ல போஸ் மாமா ஒழுங்கா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. உங்களாலதான் அவர் வெளியே போய் இவ்வளவு கூத்து நடந்துட்டு இருக்கு. நியாயமா போஸ் மாமா உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அது சரி. ஆமா, நீ என்ன ஒரு குழப்பமாவே பேசுறிய? வேற ஒண்ணு இல்லண்ணே, குமார் மாமா நாளை பின்ன போஸ் மாமா கிட்டயே வேலைக்கு போயிடுற மாதிரி ஆயிடு போகுது. பாத்து. ஓகே சார், நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன், அப்புறம் பேசுறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கோபி, வாங்கண்ணே, உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சார் தான் அந்த யூனிட்டோட ஓனர். வணக்கம் சார். இவர் தான் நம்ம சேலம் போஸ். இவருக்காக தான் இந்த யூனிட்டை பேசிட்டு இருக்கோம். मुझे बहुत खुशी लगता है. संतोषम. இந்த யூனிட் இன்னைக்கு இந்த அளவுக்கு பெருசா வந்திருக்குன்னா அதுல இவரோட பங்கு ரொம்ப முக்கியம். ஐயோ, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த கம்பெனி வந்து கோபி மட்டும் தான் காரணம். சகலைங்க ரொம்ப க்ளோஸா இருக்கீங்களே, விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்படி தான் இருக்கணும். देखिए बोस जी, हमारा बिजनेस நல்லா தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் நான் மும்பை போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. என்னன்னா, என் மாமனாரோட பிசினஸ் பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. அதுக்காக தான் நாங்க போறேன். அதனால தான் என்னோட யூனிட்டை லீஸுக்கு விடுறேன். நல்லா பாத்துக்குங்க. நீங்க அமக்கலமா முன்னுக்கு வருவீங்க. யூனிட் நல்லா பாத்தீங்கல்ல? கேச ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஆனா கார்பெண்டர் வேலை மட்டும் கொஞ்சம் பண்ணிட்டா. கார்பெண்டர் வேலை மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. लीज के बारे में எப்படி டிஸ்கஸ் பண்ணணும், என்ன பேசணும் சொல்லுங்க, பண்ணிடுவோம். அது கோவிட் எல்லாம் பேசியாச்சுல? கோபி तो बात कर दिया बाबू. நீங்க தானே பிசினஸ் பண்ண போறீங்க? இல்லங்க. கோபி பார்த்து பேசிட்டா அவ்வளவுதான். நான் ஒன்னும் பேசுறதுக்கு இல்ல. ठीक है.
சார் நம்ம பேசுறபடி நீங்க அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிருங்க. ஓகே. நாங்க வந்து பணத்தை கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு வந்துடுறோம். ஓகே, बहुत शुक्रिया. थैंक यू. நல்லபடியா ஒரு காரியம் முடிஞ்சுச்சு. வீடு விஷயம் என்னாச்சுன்னு? புரோக்கர் வெளியில தான் உட்கார்ந்திருக்காரு. ஏன் உள்ள வர சொல்றது தானே? இல்ல நீ ஏதாவது முக்கியமான வேலையில இருப்ப, இடைஞ்சலா இருக்கும், அதான் வெளியில சொல்லிட்டேன். சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வீட்டை போய் பார்க்கலாம். இல்ல ஓ சரி, நேர போய் அவர் என்னென்ன வீடு காமிக்கிறாரோ அதை மட்டும் பார்த்து வரலாம். வாங்க போலாம். இல்ல இரு கோபி, நான் போய் சுத்திட்டு வந்துடுறேன். நீ எனக்கு வீணா அலையிற இரு, நான் பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் 2 பேருமா போவோம். சரிண்ணே, அப்ப நீங்க போய் பாத்துட்டு வந்துட்டுமா? வாழ்த்துக்கள்ண்ணே, எல்லாம் நல்லபடியா அமையணும். சரி கோபி. தண்ணி ப்ராப்ளம், கரண்ட் ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கேன். சரிங்க, இதுதான் பெட்ரூம். எங்களுக்கு இந்த வீடு ரொம்ப பெருசுண்ணே. அண்ணே, நான் காட்டுற வீடெல்லாம் பெருசா தான் காட்டுவேன். சரிண்ணே, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல யார் இருந்தாங்க? 4-5 பேச்சுலர் பசங்க இருந்தாங்க. ஓ அப்படியா? சரி வாங்க கீழே போலாம். அண்ணே, மாச கணக்குல வீடு பார்த்தா கூட இந்த மாதிரி வீடு அமையாது. நேத்து நீங்க சொன்ன உடனே எப்படி பிரமாதமான வீடு அமையுது பாருங்க. அதுக்கு தாங்க நேரங்காலம் அமையணும்னு சொல்லுவாங்க. இருங்க, நீ எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்க புரோக்கர் கமிஷனை கரெக்டா கொடுத்துறேன். அதுக்கப்புறம் இந்த வாடகை அட்வான்ஸ் எல்லாம். மாச வாடகை 3000, அட்வான்ஸ் 10 மாச வாடகை. 30,000 அட்வான்ஸா? ஜாஸ்தியா இருக்கேனே. ஆமாங்க, இதெல்லாம் சகஜம்தான். இது பாருங்க, இப்ப கூட 4 பார்ட்டி ரெடியா இருக்காங்க. வேணும்னா உடனே முடிச்சிருவாங்க. அண்ணே, இந்த வீட்டை விட்டுறாதீங்க, நீங்க முடிச்சிருங்க. அதுக்கு இல்ல, அட்வான்ஸ் மட்டும் ஒரு 10 ரூபா கம்மி பண்ணி 20 ரூபா பேசுங்களேன். சரிங்க, அவர்கிட்ட வேணா பேசி பாக்குறேன். பேசிட்டீங்கன்னா நான் நாளைக்கே பால் காய்ச்சலான்னு இருக்கேன். நாளைக்கா? பிரமாதமான முகூர்த்த நாள். அண்ணே, இதத்தான் கொடுப்பனேன்னு சொல்றது. அண்ணே, 20 ரூபா பேசி விடுங்க. உங்க கொடுப்பனே நான் கரெக்டா கொடுத்துறேன். சரி சரி. தம்பி தம்பி. என்ன வீடெல்லாம் பார்த்தாரா? பாத்துட்டாரு. பார்ட்டி சூப்பர். இந்த மாதிரி அமையறது ரொம்ப அபூர்வம். இதுக்கு தாங்க கொடுப்பனேன்னு சொல்றது. அண்ணே, நம்ம கொடுப்பனே. அது ஒண்ணு இல்ல தம்பி, மாச வாடகை 3000 ரூபாய் கொடுத்துறேன்னு சொல்றாரு. இந்த அட்வான்ஸ் தான் 20,000 தரேன்றாரு. கொஞ்சம் அது அப்பாவை கேட்காம நான் எப்படி டிசிஷன் எடுக்க முடியும்? நீங்க ஹவுஸ் ஓனர் பையன் தானே, நீங்க நினைச்சீங்கன்னா. சரிங்க சார், சாரை பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியும். ஏற்கனவே 4 பேச்சுலர் பசங்க ரொம்ப பிரச்சனையா போச்சு. ஃபேமிலியா வரதுனால அப்பா ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன். ஃபேமிலி நீங்க எத்தனை பேர் சார்? நானு, என் பொண்டாட்டிங்க, மாமனார், அப்புறம் குழந்தைய, அவ்வளவுதான். ஓகே, அட்வான்ஸ் வந்திருக்கீங்க சார். உள்ள வாங்க. இல்ல இருக்கட்டுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. தேங்க்யூ சார். நான் கிளம்புறேன். வரம்பா, வாங்க. ஹாய்டா. என்னடா நேத்து படத்துக்கு போலாம்னு சொல்லிட்டு எங்க போயிருந்த நீ? அதை விடுறா. இல்ல, அங்க அவர்தான் கொடுத்துன்னு வர போறாரு. யாரு? அந்த ப்ளூ கலர் ஷர்ட்டா? ஆமா. அவர் மட்டும் தானா இல்ல வேற? இல்ல, அவரு, அவரோட ஒய்ஃப், அப்புறம் மாமனாரு, குழந்தையா, மொத்தம் 4 பேர் வரதா சொல்லிட்டு போனாரு. ஆமா, நீனா எங்க அப்பாவோட பயங்கரமா கேள்வி கேட்டுட்டு இருக்க. உள்ள வாடா. என்னப்பா? ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி லாரி ஆபீஸ் திறக்கிறதுக்கான ஏற்பாடு ஏறக்குறைய நானும் செலவு முடிச்சிட்டோம். ஜோசியர் குறிச்சு கொடுத்த அந்த 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தோணுதில்லாமா? சரிப்பா. அப்புறம் நம்ம பிசினஸ் வட்டாரத்துல செல்வமும் நானும் எல்லாரையும் கூப்பிடுறோம். சொந்தக்காரங்களை பொறுத்த மட்டும் சிதம்பரமாவும் நம்ம கூப்பிட்டே ஆகணுமா? ஆமாப்பா, யார கூப்பிடுறோமோ இல்லையோ கண்டிப்பா அவரை கூப்பிடணும். நானும் அவர்கிட்ட விவரத்தை சொல்லி வர சொல்லி கூப்பிடுறேன். ரொம்ப நல்லதா போச்சுமா. சரி, போனை போட்டு கொடு.
மெட்ராஸ்ல இருந்து பேசுறோம். அங்க பக்கத்துல சிதம்பரம் மாமா இருந்தா கொஞ்சம் கூப்பிட முடியுமா? கொஞ்சம் இருங்க கூப்பிடு. என்னடா? கூப்பிட போயிருக்காங்க. போய் பேசுங்க. ஹலோ, சிதம்பரம் பேசுறேன். மாமா, நான் மணிக்கம் பேசுறேன். மாப்பிள, எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆமா, நட்ராஜ் பாய் எப்படி இருக்கிறான்? நல்லா இருக்கா. சில பையன் அவனுக்கு எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. மாமா, அம்மா உங்ககிட்ட ஏதோ முக்கியமா பேசணும்னு சொன்னாங்க. அம்மாவா? கொடுங்க. ஒரு நிமிஷம். இந்தாம்மா. சம்பந்தி. அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சம்பந்தி. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் போன் பண்ணி கூப்பிட்டேன். சொல்லுங்கம்மா. அது பிள்ளைங்க 2 பேரும் லாரி கம்பெனி புதுசா ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க. ஓஹோ, அப்படியா? ரொம்ப சந்தோஷமா, நல்லா வரட்டும். அதுவும் நிர்மலா பேர்ல ஆரம்பிக்கலாம்னு சொல்றாங்க. அருமையான முடிவுங்க. இந்த குழந்தை இப்ப இருக்கிற நிலைமையில நீங்க எடுத்து ரொம்ப சரியான முடிவு. அம்மா, உள்ளத்தை திறந்து சொல்றேன், உங்களுக்கு பிறந்திருக்கிற 2 பசங்களும் மாணிக்கங்க. இவங்க பையனா கிடைக்க நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். கண்டிப்பா சம்பந்தி, அதான் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், வர 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கம்பெனி ஆரம்பிச்சு பூஜை போடலான்னு இருக்கோம். நீங்க கண்டிப்பா வந்துடணும். வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதியா? ஆமா சம்பந்தி, நீங்க அவசியம் வந்தாகணும். அதான் மாணிக்கத்துக்கிட்ட நானே சம்பந்திய கூப்பிடுறேன்னு சொல்லி பேசினேன். வந்துருங்க சம்பந்தி. சரிம்மா. சரிங்க சம்பந்தி, அவசியம் வந்துருங்க. நான் பேசிட்டுமா? வரட்டுமா? மறுபடியும் அடிக்குது. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ அக்கா, நான் போஸ் பேசுறேன். கொஞ்சம் மாமாவை கூப்பிட முடியுமா? இந்த போன் உங்களுக்கு தான். உங்க மருமகன் பேசுறாரு. யார், போஸா? ஆமா. அட, என்னடா போஸ்? நான் தான் மாமா. போன வேலையில ஒழுங்கா நடக்குதா? எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிட்ட மாதிரி தான் மாமா. மாமா, அப்புறம் இந்த கார்மெண்ட்ஸ்ல அக்கா இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. வாங்க வேண்டிய சாமான் பூரா வாங்கியாச்சு. வேலையாட்களுக்கு சொல்லியாச்சு. அவங்க எல்லாம் கரெக்டா வந்துருவாங்க மாமா. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. ஆமா, வீடு பாத்தியா? பாத்தாச்சு மாமா. அவங்க எப்ப வேணா குடி வரலாம்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கே கூட பால் காய்ச்சிடலாம். கிளம்பி வந்துடுறீங்களா? செய்திருவோம். ஆமாமா. எப்படி போன் பக்கத்துல இருக்கீங்க? இல்லப்பா, இப்பதான் மாணிக்க மாப்பிள்ளை இருந்து ஒரு போன் வந்துச்சு. அது பேசதான் வந்தேன். மாப்பிள்ளை பேசிட்டு சம்பந்தியமா பேசணும்னு சொன்னாங்க. அப்படியா? என்ன விஷயம்? அதுக்கு அவசியம் வரணும்னு சம்பந்தி அம்மாவே சொன்னாங்க. அந்த அம்மா இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்குதுப்பா. எப்ப மாமா பூஜை? உன் கார்மெண்ட்டுக்கு நல்ல நாள் பார்த்தோம்ல, அதே 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையா. என்ன ஒத்துமை பாத்தியா? அப்புறம் வேற என்ன சங்கதி? அப்ப நான் உடனே கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்ணட்டுமா? சரி மாமா, வச்சிடுறேன். வச்சிரு. பணம் ஏதாவது இருக்கா? உன்னதான் டேவிட், பேச மாட்டியா? சரி, பணம் இருந்தா கொடு. பணம் எதுக்கு? அதான் போஷன் முடிச்சாச்சுல்ல. ஓ, கோவமா இருக்கியா? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என் புள்ள தெரிஞ்சு அபோஷன் பண்ண தைரியமா சொல்ற? யார்தோங்கிற உறுத்தல் உனக்கு என்னடா நீ சொல்லல? நீ அப்படி சொல்லும்போது நான் இப்படி சொல்லக்கூடாதா? உன் வயித்துல வளர குழந்தை சம்பந்தமா எங்க மனசுக்குள்ள உறுத்தல் இருக்குன்னு உங்ககிட்ட ஓப்பனா சொன்னேன். அதுல என்ன தப்பு? ஏன் டேவிட், நீ என்ன கூட்டிட்டு வரும்போது உனக்கு எல்லாம் தெரியும் இல்ல? நான் என்ன பத்துனின்னு சொல்லி உன்னை ஏமாத்தினா? புதுசா உனக்கு என்ன உறுத்தல்? பேசுற பேச்ச பாரு. ஏறுததி இந்த மாதிரி எல்லாம் பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நான் ஏன் வெக்கப்படணும்? முழு மனசா நீ ஏத்துக்கிறதா சொல்லித்தானே கூட்டிட்டு வந்த. ஆனா இப்போ ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலயும் நீ நாசிங்கப்படுத்துற, அவமானப்படுத்துற. உனக்கு அதுல எந்த வருத்தமும் இல்ல. நியாயமா நீதான் அதுக்கு வெக்கப்படணும். கேட்டுக்கடா, நல்லா கேட்டுக்க. உன் பொண்டாட்டி சொல்றது 100க்கு 100 உண்மை. நடந்ததெல்லாம் நினைச்சு நீ தாண்டா வெக்கப்படணும். நீ, நான், நம்ம குடும்பம் எல்லாருமே வெக்கப்படணும். இங்க பாருங்க, நீங்க இதுல சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசாதீங்க. நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? ஆமாண்டி, நான் தான் சம்பந்தம் இல்லாம பேசுறவ. நீ ரொம்ப கரெக்டானவ. ஏய் அருந்ததி, ஏன் உன் கோபத்துல அம்மாட்ட காட்டுற? எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசு. இங்க பாரு, எனக்கு யார் மேலயும் கோவம் இல்ல. என் மேலதான் எனக்கு கோவம். வாழ்க்கையில அந்த 1/2 மணி நேரம் உன் பேச்ச கேட்டு என் மனசு இறங்கி எதையோ சாதிக்க போறதா நினைச்சு உன் கூட ஓடி வந்தேன் பாரு.
அது நினைச்சுதான் என் மேல நானே கோவப்பட்டுக்கிறேன். இங்க பார், வாய் இருக்குன்னு எது வேணா பேசாத. நடந்ததுக்கு ஏன் மேல பழி போறல? நான் எங்க உங்க மேல பழி போட்டேன்? நான் தான் புத்தி கெட்டு போய் உன் கூட வந்தேன். அதுக்கு நான் தான் என்ன செருப்பால அடிச்சுக்கணும். பாத்தியாடா, இப்படி எல்லாம் வரும்னு நான் நினைச்சேன். அடிய மகராசி, நீ வந்ததுல இருந்து நிம்மதியை இழந்து மானத்தை இழந்து நாங்க கூனி குறுகி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதுல உனக்கு அழுக வேறையா? அழ வேண்டியவங்க நானும் என் புள்ளையும் தாண்டி. என்ன டேவிட், எதுவும் என்னடி என் புள்ளைய தூண்டி விடுறியா? தலையில அடிச்சுக்கிட்டேன், நம்ம மானமே போயிடுண்டான்னு சொன்னேன். இப்ப பாரு, அது உண்மை ஆயிருச்சு. தப்பு பண்ணிட்டேமா, அதான் இப்ப நிம்மதி இல்லாம அலையிறேன். என்னது தப்பு? என்னமோ புரட்சி பண்றதா நினைச்சு முட்டாள்தனம் பண்ணிட்டேன். கடைசியில புத்திய காமிச்சிட்டே இல்ல.